வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஈரோஸ் அமைப்பின் முன்னாள் தலைவர் வி பாலகுமாரன் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கி மேனேஜராக இருந்த இவர் எப்படி போராட்டத்திற்குள் வந்தார் என்பதையும், இவர் ஏன் புலிகளோடு ஐக்கியமானார் என்பதையும், அதே போல இறுதி யுத்தத்தின் போது புலிகளிடமிருந்து எப்படி தப்பிக்க பார்த்தார் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி வரை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாலகுமாரன் அவர்கள் போராட்டத்திற்கு வருதல். 1970களின் தொடக்கத்தில் அகிம்சை போராட்டம் மீதான நம்பிக்கை இழந்த இளைஞர்கள் தமிழ் அரசியல்வாதிகளை வெளிப்படையாகவே விமர்சிக்க தொடங்கியிருந்தனர். அப்பொழுது பல சிறிய ஆயுத குழுக்கள் உருவாக தொடங்கின. சத்யசீலன் அவர்கள் தலைமையில் தமிழ் மாணவர் பேரவை உருவாக்கப்பட்டது. அதற்கு போட்டியாக தமிழ் இளைஞர் பேரவை என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே 1972ஆம் ஆண்டு புதிய தமிழ் புலிகள் என்ற அமைப்பை தலைவர் பிரபாகரன் அவர்கள் செட்டி அவர்களோடு இணைந்து உருவாக்கியிருந்தார். ஒரு கட்டத்தில் தமிழ் இளைஞர் பேரவைக்குள் கருத்து மோதல்கள் அதிகரிக்க அதிலிருந்த சில முக்கிய உறுப்பினர்கள் பிரிந்து சென்று 1975ஆம் ஆண்டு ELO என்ற அமைப்பை உருவாக்கின. 1974ஆம் ஆண்டு நடந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அன்றைய ஜாஃப்னா மேயர் தான் காரணம் என்றும், அவரை அழிக்க வேண்டும் என்றும் கிட்டத்தட்ட எல்லா ஆயுத குழுக்களும் சொல்லிட்டு இருந்த காலம் அது. 1975ஆம் ஆண்டு தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேயரை போட்டு தள்ளினார். இதையடுத்து தமிழ் இளைஞர் பேரவை மற்றும் ELO அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் இதனை செய்தனர் என்று போலீசார் நம்பி இந்த இரண்டு அமைப்பு உறுப்பினர்களையும் வேட்டாடத் தொடங்கியது. ELO முக்கியஸ்தர் 2 பேரை தவிர்த்து எல்லோரும் கைதாகி சிறை சென்றனர். எஞ்சியவர்கள் தலைமறைவாகினர். ஆனால் தலைமறை வாழ்க்கைக்கு பணம் தேவை என்பதால் வங்கி கொள்ளையை திட்டமிட்டனர். அவர்கள் தேர்ந்தெடுத்தது புலோலி வங்கி. அங்குதான் பாலகுமாரன் அவர்கள் மேனேஜராக இருந்தார். பாலகுமாரன் அவர்கள் வடமராட்சியின் மந்திகை பகுதியை சேர்ந்தவர். இவர் வங்கி மேனேஜராக புலோலி வங்கியில் பணியாற்றி கொண்டிருந்தார். இவருக்கு இடதுசாரி கருத்துக்களில் ஈடுபாடு அதிகரித்து சீன சார்பு இடதுசாரி கட்சியுடன் நெருக்கமாக செயல்பட்டு வந்தார். அதேவேளை சமூக அக்கறை கொண்டவராகவும் விளங்கினார். அந்த காலகட்டத்தில் ஆயுத வழியில் நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் உருவாக தொடங்கிவிட்டனர். ஆயுத வழியில் ஈர்ப்புள்ள இளைஞர்கள் கிட்டத்தட்ட எல்லா கிராமங்களிலும் கணிசமாக உருவாகிவிட்டனர். அப்படியான சிந்தனை உடைய இளைஞர்களை சந்திக்கும் போது எல்லாம் இவர் கொடுக்கும் ஆலோசனை, முதலில் உயர்தரம் வரை படித்து முடித்துவிட்டு அரசியலில் இறங்குங்கள், அரசியலில் இறங்கும்போது முதிர்ச்சி அவசியம் என்று அறிவுரை கூறுவாராம். சமூக அக்கறை காரணமாக வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதே பகுதி நேரமாக சமூக கல்வி வரலாறு கற்பித்து கொண்டிருந்தார். அப்போது மந்திகை பகுதியில் இயங்கிய யாழ்ரன் என்ற தனியார் கல்வி நிலையத்திலும் வேறு சில இடங்களிலும் பகுதி நேரமாக கற்பித்தார். இதை வருமானம் ஈட்டும் தொழிலாக செய்யாமல் ஒரு சமூக சேவை என்றே செய்தார். இப்படியாக இவரது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் போதுதான் புலோலி வங்கியை கொள்ளையடிக்க ELO உறுப்பினர்கள் இவரை தொடர்பு கொண்டனர். தீவிர எண்ணமுடைய இளைஞர்களுடன் இவருக்கு இருந்த அபிமானம் காரணமாக வேலை சுலபமாக முடிந்தது. குறிப்பிட்ட தேதியில் அந்த வங்கியை கொள்ளையடிக்க அனுமதித்தார். வங்கியில் பாலகுமாரன் அவர்களை தவிர்த்து மேலும் 2 பணியாளர்கள் இருந்தனர். அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. கொள்ளை நடந்த பின் அதில் சம்பந்தப்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அப்பொழுது விசாரணையின் போது பாலகுமாரன் அவர்களுக்கு இந்த விஷயம் முன்பே தெரியும் என்ற விஷயத்தை போலீசார் கண்டுபிடித்து அவரை கைது செய்து சிறைக்கு அனுப்பினர். வெளியே வந்த இவர் ஈரோஸ் அமைப்புடன் சேர்ந்து இயங்க ஆரம்பித்தார். 1975ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி லண்டனில் ரத்தின சபாபதி அருளம் ஆகியவர்கள் தலைமையில் ஈரோஸ் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அதன் ஆரம்ப கால உறுப்பினர்களில் முக்கியமானவர்கள் பாலகுமாரன் அவர்கள், சங்கர் ராஜ் அவர்கள், பால நடராஜ ஐயர் அவர்கள், அருட்பிரகாசம் போன்றவர்கள் ஆவார். 1975ஆம் ஆண்டு ஓவல் நகரில் நடந்த கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி ஒன்றின் போது ஈரோஸ் அமைப்பின் ஒரு குழு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தியது. சில உறுப்பினர்கள் கையில் தமிழர்களுக்கு எதிரான பேரினவாத அரசை கண்டிக்கும் பதாகையுடன் மைதானத்தின் குறுக்கே ஓடியதாகவும் கூறப்படுகிறது. பின்பு இதன் ஒரு கிளை யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்டது. அதேவேளை வவுனியா கண்ணாடி திட்டி என்னும் இடத்தில் கண்ணாடி திட்டி விவசாய பண்ணை ஒன்று உருவாக்கப்பட்டது. பாலஸ்தீன ஆயுத அமைப்புகளுடன் தொடர்பை ஏற்படுத்திய முதல் தமிழ் அமைப்பு ஈரோஸ் தான். ஈரோஸ் தங்கள் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் மற்ற தமிழ் அமைப்புகளின் உறுப்பினர்களையும் செலவுக்கான தொகையை வாங்கி கொண்டு இராணுவ பயிற்சிக்காக பாலஸ்தீனம் அனுப்பியது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக அப்பொழுது புலிகளின் உறுப்பினராக இருந்த உமா மகேஸ்வரன் அவர்கள் உட்பட வேறு சிலரும் பாலஸ்தீனத்தில் பயிற்சி முடித்து வந்தனர். இவ்வாறு பாலஸ்தீனத்தில் பயிற்சி பெற்று திரும்பும் போராளிகள் பயிற்சி செய்யவும் அவர்கள் கற்றதை மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கவும் வவுனியா கண்ணாடி திட்டி பண்ணை பயன்படுத்தப்பட்டது. இங்குதான் தலைவர் பிரபாகரன் அவர்களும் பயிற்சி பெற்றதாக கூறப்படுகிறது. பாலகுமாரன் அவர்கள் எப்படி ஈரோஸ் தலைவர் ஆனார் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த அமைப்பு இராணுவ நடவடிக்கையில்
சுத்தமாகவே நம்பிக்கை இல்லாமல் கருத்து ரீதியான போராட்டத்தை மட்டுமே முன்னெடுத்திருந்தது. ஈரோஸ் அமைப்பு அந்த காலகட்டத்தில் வெளியிட்ட கட்டுரைகள், புத்தகங்களை இப்பொழுது வாசித்தாலும் ஒரு விதமான உணர்வு கொடுக்கிறது என்றால் அந்த காலகட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை பொருந்தியதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஈரோஸ் அமைப்பு இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடாத காரணத்தால் இந்த கருத்தியல் அனைத்தும் காகிதம் மற்றும் விவாத மேடை வரையில் மட்டுமே சுருங்கியே இருந்துவிட்டது. 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலைக்கு பின் இந்திய அரசு தமிழ் அமைப்புகளுக்கு பயிற்சி கொடுக்க முடிவு செய்தபோது அவர்கள் தேர்ந்தெடுத்த முதல் அமைப்பு ஈரோஸ் தான். இந்தியாவிடம் பயிற்சி பெற்ற உறுப்பினர்களையோ ஆயுதங்களையோ ஈரோஸ் அமைப்பு களத்தில் எப்போதும் பயன்படுத்தியதே இல்லை. அதாவது 1983ஆம் ஆண்டுக்கு முன் இருந்த அதே கருத்தியல் போராட்டத்தை மட்டுமே முன்னெடுத்து சென்றது. இதனால் ஈரோஸ் பேசிய ஈழத்தை அடைந்துவிடலாம் என்று நினைக்கிறது என்று சிலர் ஈரோஸ் அமைப்பை பற்றி கிண்டலாக பேசுவார்களாம். 1984ஆம் ஆண்டு ENDLF உருவாக முக்கிய காரணம் ஈரோஸ் தான். இதில் பிளோட் தவிர்த்து மற்ற 4 முக்கிய தமிழ் அமைப்புகள், அதாவது புலிகள் உட்பட இந்த அமைப்பில் சேர்ந்திருந்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈரோஸ் அமைப்பு புலிகளுடன் நல்ல நட்பினை வளர்த்து வந்ததால் 1986ஆம் ஆண்டு புலிகள் மற்ற அமைப்புகளை தடை செய்த போதும் ஈரோஸ் அமைப்பு தப்பிவிட்டது. ஆனால் 1989ஆம் ஆண்டு இந்திய அமைதிப்படை ஈழத்தை விட்டு செல்ல ஆரம்பித்த போது ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அப்போது கொழும்பில் இருந்த ஈரோஸ் தலைவர் பாலகுமாரன் அவர்கள் இருந்தார். அவருக்கு முன் இருந்த 3 ஆப்ஷன்கள்: 1. புளோட் போலவே அரசுடன் சேர்ந்து இயங்குவது, 2. புலிகளோடு இணைந்து விடுவது, 3. தனித்து இயங்குவது. அரசுடன் இயங்குவது துரோகம் என்பதாலும் புலிகளை எதிர்த்து ஈழத்தில் இயங்க முடியாது என்பதாலும் பாலகுமாரன் அவர்கள் புலிகளோடு இணைய முடிவெடுக்கிறார். இதன் விளைவு ஈரோஸ் அமைப்பில் இருந்த உறுப்பினர்கள் 3ஆக பிரிகின்றனர். 1. ஈரோஸ் தலைவர் பாலகுமாரன் அவர்களோடு சேர்ந்து யாழ்ப்பாணம் வந்து புலிகள் இயக்கத்தில் இணைந்து விடுகின்றனர். 2. பல உறுப்பினர்கள் போராட்டத்தை விட்டு வெளியேறி சொந்த ஊருக்கு திரும்பி சென்றனர். மேலும் பலர் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டனர். 3. எஞ்சியவர்கள் சங்கர் ராஜி அவர்களின் தலைமையில் இயங்க ஆரம்பித்ததாகவும் இவர்கள் மற்ற தமிழ் அமைப்புகள் போலவே அரசுக்கு ஆதரவாகவும் புலிகளுக்கு எதிராகவும் இயங்கியதாக கூறப்படுகிறது. புலிகள் இயக்கத்தில் பாலகுமாரன் அவர்களுக்கு கௌரவ உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட்டிருந்தது. வன்னிக்கு புலிகள் நகர்ந்தபோது புலிகளின் இரும்பு கோட்டையான புதுக்குடியிருப்பில் அவருக்கு ஒரு வீடு வழங்கப்பட்டிருந்தது. 2002ஆம் ஆண்டு ஆரம்பித்த சமாதான காலத்தில் அவருக்கு கிளிநொச்சியில் பறவை பாஞ்சான் பகுதியில் மாடி வீடு ஒன்றை அமைத்து கொடுத்தனர் புலிகள். இவரது மனைவி ஒரு மருத்துவ மாதுவாக இருந்தார். இவருக்கு 2 குழந்தைகள் இருந்தனர். காயமடைதல். புலிகளின் உடையார்கட்டு வளையத்தின் மீது 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இறுதியில் இராணுவம் வெறிகடை தாக்குதல் நடத்தியது. அப்போது உடையார்கட்டு பாடசாலை மருத்துவமனையாக இயங்கிக் கொண்டிருந்த காலம். அப்பொழுது அந்த மருத்துவமனையின் உள்ளே யாரையோ பார்த்துவிட்டு பாலகுமாரன் அவர்கள் வெளியில் வந்தபோது அந்த மருத்துவமனையின் வாசலிலே காயமடைந்தார். காயமடைந்த பின் புலிகளின் உயர்மட்ட தொடர்புகள் அனைத்தையும் இவர் இழந்துவிட்டார். முன்னரும் அரசியல் துறை பொறுப்பாளர் மட்டத்திலான தொடர்பையும் நிகழ்ச்சிகளில் புலிகளின் தளபதிகளை சந்திப்பவராகவும் மட்டுமே இருந்தாராம். யுத்தம் இறுக்கிக் கொண்டு வர புலிகளின் தலைமை என்ன முடிவு எடுக்கிறது என்பது தெரியாமல் பாலகுமாரன் அவர்கள் திண்டாடினார். இந்த நிலையில்தான் 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு திட்டம் போடுகிறார். அந்த நேரத்தில் ஏற்கனவே பெரிய அளவில் தமிழ் மக்கள் புலிகள் கட்டுப்பாடு பகுதியை விட்டு வெளியேற ஆரம்பித்திருந்தனர். எனவே தானும் தப்பி செல்வது என முடிவு செய்கிறார். இவரது திட்டம் கடல் மார்க்கமாக தப்பி சுண்டிகுளத்தில் நிலை கொண்டிருந்த 55வது டிவிஷன் படையிடம் சரணடைவது. ஏனெனில் அந்த டிவிஷன் படையிடம் சரணடைந்தால் உயிர் உத்தரவாதம் இருப்பதாக ஒரு அபிப்பிராயம் செய்திகள் ஊடாக உருவாக்கப்பட்டிருந்தது. அது புலிகளின் முக்கியஸ்தர்களை பிடிக்க அரசு உருவாக்கிய அபிப்பிராயமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தனது உதவியாளர் ஊடாக படகு ஒன்றினை ஏற்பாடு செய்கிறார். படகு ஓட்டிக்கு ஒரு தொகை பணம் கொடுக்கப்பட்டது. ஏப்ரல் முதல் வாரத்தில், அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஆனந்தபுரம் சமர் நடந்த காலத்தில் வளைஞ்சர் மடத்தில் இருந்த புலிகளின் காவல் வேலிக்கு டிம்கி கொடுத்து இவரது படகு சுண்டிகுளம் நோக்கிய தனது பயணத்தை ஆரம்பிக்கிறது. அந்த படகில் பாலகுமாரன் அவர்களும் இவரது மனைவி 2 பிள்ளைகளும் நம்பிக்கைக்குரிய ஒரு சிலரின் குடும்பங்கள் பயணித்தனர். அந்த படகு மெல்ல மெல்ல வேகம் எடுத்து கரையை கடக்க முயற்சித்த போது யார் தப்பி செல்கின்றனர் என்பதை கடற்புலிகளின் படகு ஒன்று அவதானித்து விட்டது. உடனே இவர்களது படகை கடற்புலிகள் விரட்டத் தொடங்கினார்கள். இவ்வாறு தப்பி செல்பவர்களை பிடிப்பதே அந்த கடற்புலி அணியின் பணியாக இருந்ததாம். அருகில் சென்று டார்ச் அடித்து பார்த்தால் பாலகுமாரன் அவர்கள் தலையை கவிழ்ந்தபடி உட்கார்ந்திருந்தாராம். தங்களை தொடர்ந்து பயணிக்க அனுமதிக்கும்படி பாலகுமாரன் அவர்களது மனைவி போராளியிடம் மன்றாடுகிறார். போராளிகளுக்கு சங்கடமாகிவிட்டது. பாலகுமாரன் அவர்களின் வீழ்ச்சி. பாலகுமாரன் அவர்கள் புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து தப்பி செல்ல எடுத்த முடிவு சாதாரணமானதல்ல. ஏனெனில்
ஈரோஸ் என்ற ஒரு பெரிய அமைப்பில் இருந்த அவர் 1990ஆம் ஆண்டு தமிழீழம் என்ற லட்சியத்தை ஏற்றுதான் புலிகளோடு இணைந்தார். பாலகுமாரன் அவர்கள் தமிழ் லட்சியத்தை கைவிடாமல் இருந்தார் என்ற வரலாறு 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் முடிந்தது. இது ஒரு பெரும் வீழ்ச்சியாக கருதப்பட்டது. பிரிகேடியர் சூசை அவர்களது உத்தரவு. அந்த சமயத்தில் படகில் இருந்தது பொதுமக்கள் என்றால் அவர்களை கரைக்கு கொண்டு வந்து தண்டனை வழங்கியிருப்பார்கள். ஆனால் படகில் இருந்தது ஒரு முக்கிய கௌரவ உறுப்பினர், முன்னாள் ஈரோஸ் தலைவர் பாலகுமாரன் அவர்களும் மற்றும் அவரது குடும்பம். தங்களை தொடர்ந்து பயணிக்க அனுமதிக்குமாறு படகில் இருந்தவர்கள் உருக்கமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். என்ன செய்வது என்று தெரியாமல் கடற்புலிகள் விழித்து கொண்டிருந்தனர். உடனடியாக கரையில் இருந்த கட்டளை மையத்தை தொடர்பு கொண்டனர். இந்த தகவல் கேட்ட கட்டளை மையம் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து கடற்புலிகளின் சிறப்பு தளபதி பிரிகேடியர் சூசை அவர்களை தொடர்பு கொண்டதாம். இந்த சம்பவம் நடந்தபோது யுத்தம் இறுதி கட்டத்தை அடைந்து புலிகளின் தளபதிகளுக்கு அதிக நெருக்கடிகளை கொடுத்திருந்தது. இப்படியான சூழலில் கோபமான அதிரடியான முடிவுகளை தான் தளபதிகள் எடுத்தார்கள். பிரிகேடியர் சூசை அவர்களிடம் விஷயத்தை சொன்னதும் சம்பவ இடத்தில் இருந்த போராளிகளின் இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கட்டளை மையத்திடம் கூறுகிறார். கட்டளை மையமும் விரைவாக தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த படகை வழிமறித்த அணியின் பொறுப்பாளரை நேரடியாக வாக்கி டாக்கியில் தொடர்பு கொண்டார் பிரிகேடியர் சூசை அவர்கள். தப்பி சென்ற படகு ஒன்றை துரத்தி பிடித்தோம். அதில் இருப்பது பாலகுமாரன் அவர்கள். அவர்களை என்ன செய்யலாம் என்று அந்த பொறுப்பாளர் கேட்கிறார். இந்த உரையாடல்கள் அனைத்தையும் பாலகுமாரன் அவர்களும் தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தார். இயக்கத்தில் எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான். எமது பகுதியை விட்டு வெளியேற மக்கள் போராளிகளுக்கு கட்டுப்பாடு இருந்தால் அது நான் உட்பட அனைவருக்கும் பொருந்தும். அவர்களை கரைக்கு கொண்டு வாருங்கள் என கடும் தோணியில் உத்தரவிட்டார் பிரிகேடியர் சூசை அவர்கள். பாலகுமாரன் அவர்கள் எதுவும் பேசாமல் தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தார். அவர்கள் அனைவரும் கரைக்கு கொண்டு வரப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். முள்ளிவாய்க்காலில் போராட்டம் மௌனிக்கும் வரை புலிகள் சார்பில் யாருமே அவரை தொடர்பு கொள்ளவே இல்லையாம். ஏனெனில் புலிகளை பொறுத்தவரை தப்பி செல்ல முயற்சி செய்த அன்றே பாலகுமாரன் அவர்கள் இறந்துவிட்டார். மே 17 அன்று இவர் தனது மகனுடன் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த புகைப்படங்கள் மட்டுமே இப்பொழுது இருக்கிறது. அதன்பின் இருவருக்கும் என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியவில்லை. இவரது மனைவி மற்றும் மகள் சிறிது காலத்திற்கு பின் வெளிநாடு செல்ல அனுமதிக்கப்பட்ட போது இந்தியாவுக்கு வந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.